கட்டில் மேல் ஏறி அமர்ந்து கலங்கி அழுகுரலோடு நீ கூப்பிட்ட குரல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. 30 நாளில் நிச்சயதார்த்தமும் 70 நாளில் திருமணத்தையும் கர்த்தராகிய தேவன் நடத்தி வைக்கிறேன். இது என் சப்தம் உன் காதுகளில் விழும் என்கிறார் கர்த்தர். தாயும் வரன் பார்க்கவில்லை, தகப்பனும் வரன் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்கிற தேவன். இதோ நானும் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார் உற்சாகமாக. ஹல்லேலூயா. சகோதரிக்கு ஹல்லேலூயா ஒரு அதிசயமான விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மிகவும் பருமனான சரீரம் உனக்கு திருமணமா என்று கேட்கிறவர்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை என்னாலும் நடத்த போகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களிகூறு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தினுடைய முதல் வசனத்தை வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை படாதவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் வாசி. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து நீ பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடு, கம்பீரமாய் நீ பாடு, ஆனந்த சத்தமிடு, ஆனந்த சப்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், வாழ்க்கைப்பட்டவளின் பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்தில் இந்த மலட்டு ஆவிகள், அது பிள்ளை பிறவிடாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு, சந்தோஷமாய் பாடிக. ஹல்லேலூயா. கர்ப்ப வேதனை படாதவளை, இதுவரைக்கும் கர்ப்ப வேதனையை நீ உனக்கு தெரியாது, இனி படப்போகிறாய். ஆகவே ஹல்லேலூயா நீ பாடு. ஹல்லேலூயா. ஜீவ ஒளியில்
பிள்ளை செல்வத்துக்காக ஜெபித்த பிள்ளைகள் நிறைய உண்டு. எல்லோருக்கும் பிள்ளை செல்வத்தை கொடுக்கிறார். ஒன்று கூட குறையில்லாதபடிக்கு நிறைவாய் கொடுக்கிறார். அடுத்த வருஷம் அநேக பிள்ளை செல்வங்களோடு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய இரக்கத்தின் செயல். அல்லேலூயா. அவரே சகிக்க முடியாதபடிக்கு பிள்ளைகளுடைய வேதனையை அறிந்து அவர் சொல்லுகிறார், உன்னை மலடி என்று அழைத்திருக்கலாம், இனி அப்படி அல்ல, இப்பொழுதே நீ என்ன பண்ண போற, தேவனை துதித்து பாடு, அடுத்து கம்பீரித்து பாடு, அதிசயத்தை செய்ய போகிறேன் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம், பொருள் இல்லாதவர்களுக்கு, அதாவது பணம் இல்லாதவர்களுக்கு பொருள் செல்வத்தையும் சேர்த்தே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தின் வாசல் ஜீவவடியில் வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பிரகாசிக்க பண்ணுவார், நீங்கள் பிரகாசிக்கும்படி அவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டுங்க, நம்புறவங்க எழும்பி நின்னே தட்டுங்க உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. ஒரு பொருளாதார வாசலை உங்களுக்கு அதிசயமாக திறக்க போகிற தேவனை எப்படி துதிக்க முடியுமா? துதிச்சிருங்க. ஒன்றுமில்லாத நீங்கள் நீ எல்லாம் உடையவர்களாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இல்லை என்ற சொல்லை நீ இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. உங்கள் பசியை அறிந்த தேவன், உங்கள் வேதனையை கண்ட தேவன், உங்கள் பாடுகளை கண்ட தேவன் இனி உங்கள் இல்லத்தில் இல்லை என்ற சொல்ல இல்லாமல் போகும். இதுவே ஒரு விசேஷமான வாக்கிய தத்துவம். அப்படியே பாடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவிடம் இளைப்பாற, வாரும் என்றார் தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். கண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். கண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவிடம் இளைப்பாற, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவிடம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நாலு நாளாயிற்று நாறுமென்றார். நம்பிக்கை
ஆதி அவன் பிழைப்பானென்றார். அவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். அவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார். வருத்தப்பட்டு வருவேன் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். அழைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். அழைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசித்து அமரலாம். கால்வலி எல்லாம் மறைந்து போகும். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். அமருவோம். அல்லேலூயா. திரும்ப வாசி. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஆனால் முதல் வார்த்தை என்ன? மோசம் போகாதிருங்கள். மோசம், மோசம் என்று சொன்னால் என்ன? கொடைக்கானல் சொல்லுங்கள் சிஸ்டர். மோசம் போகுதல் அப்படி இல்லை சிஸ்டர். அடுத்த ஒரு அர்த்தம் சொல்லுங்கள். நம்ம மோசம் போகக்கூடாது, நம்மை யாரும் ஏமாற்றக்கூடாது. புரியுதா? அதாவது நீங்கள் யாராலும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கப்பட வேண்டும். உங்களை யாரும் ஏமாற்றி எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. மோசம் போகாமல் இருங்கள். அதான் விஷயம். அதே மாதிரி பிசாசு நம்ம என்ன செய்யும்? வஞ்சிக்கும். வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்தாலும் நீங்கள் மோசம் பண்ணப்பட்டீர்கள். ஆகவே ஆவியிலும் மாம்சத்திலும் ஒரு மனிதன் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தானாலும் சரி, சாத்தான் நேரடியாக வந்து ஆவியிலே வஞ்சிப்பான், சில மனிதர்கள் மூலம் ஏறி வந்தும் வஞ்சிப்பான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சரீரத்தையும் உள்ளத்தையும் இருதயத்தையும் உஷாராக வைத்து கொள்ள வேண்டும். அது சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி. அம்மி அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரி. தாங்க பலன் தருவார், அந்தி சந்தி மதியான நீ வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பே. அந்தி சந்தி ஒருவன் தன்னுடைய சரீரத்தையோ தன்னுடைய உள்ளத்தையோ பிறருக்கோ சாத்தானுக்கோ மோசம் போக்குகிற அளவிற்கு ஒப்பு கொடாமல் இருந்தால் கர்த்தர் நம்மை என்னாலும் பரியாசம் பண்ண விடமாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. அதான் அவரோட முதல் வார்த்தை. நீ ஜாக்கிரதையாரு, நீ எச்சரிக்கையாரு, நீ பயப்படாமல் இரு. இதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மோசம் பண்ணப்பட்டால் நமக்கு பிரச்சனை தான் இல்லையா? நாம் மோசம் போனாலும் நமக்கு பிரச்சனை தான். ஒரு சகோதரி ஆந்திராவில் இருந்து என்னிடத்தில் பேசுகிறார். என் மகளை ஒருவன் வஞ்சித்து விட்டான், என் மகனை வஞ்சித்து விட்டான், அவள் கர்ப்பிணியாக மாறிவிட்டாள். நான் காவல்துறைக்கு புகார் கொடுத்தேன். புகார் கொடுக்க ஒரு நபரை கூட்டிகிட்டு போனேன்.